ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். சிம்மராசினாலே அதிர்ஷ்டந்தான். சிம்மராசியில் பிறப்பதற்கு தவம் செஞ்சுருக்கணும். சிவபெருமானுடைய ராசி, சாத் சூரியனுடைய ஆட்சி பெற்ற ராசி. சூரியனாலே சிவம்தான். சரி நேர்களே, சிம்மராசி ஒரு முருகப்பெருமானோட அருள் பெற்ற ராசியும் கூட. ஏன்னா செவ்வாய்க்கு பிடித்த ராசி. இப்படி முருகப்பெருமான், சிவபெருமான் இவங்களோட ஆசீர்வாதம் பெற்ற ராசி சிம்மராசி. உங்கள் ராசிக்கு முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. முருகப்பெருமான் அங்காரனுடைய அம்சம். அதாவது நவக்கிரகங்களுக்குமே ஒவ்வொரு தெய்வம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 5, 9 குடையவன், பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா நேர்களே, 11ஆம் இடத்துல வக்கரகத்தில் இருக்குது, நல்ல நிலைமையில் தான். ஸோ செவ்வாய் எப்போல்லாம் நல்லா இருக்காரோ அப்போ சிம்மராசி தூக்கி நிறுத்தப்படுகிறது, நல்லாயிருக்கும். ரைட்டு. இப்போ இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். நிறைய பேர் சிம்மராசிக்கு அடுத்து வருகின்ற அஷ்டமச்சனி பெருசாக தாக்கம் ஆக போகுது, சிம்மராசி அடி வாங்க போகுது, சிம்மராசி பதட்ட போகுது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சனி பயிற்சி அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடாது. 8ஆம் இடத்துல சனி பகவான் வரக்கூடாது. இப்போயே 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, கண்டகச்சனியாக தான் இருக்கிறாரு. அடுத்து அஷ்டமச்சனியாக போவார். அஷ்டமச்சனி போனாலுமே சிம்மராசிக்கு அதிகமாக தாக்குதல் இருக்கும் அப்படின்னு எல்லாம் வீடியோ போடுறாங்க. ஜோதிடத்தில் அந்த கருத்து இருக்குது. அஷ்டமச்சனியில் ஜனன ஜாதகம் செல்லுபடி ஆகாது. அஷ்டமச்சனியிலும் ஜென்மச்சனியிலும் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. அது எல்லாருக்கும் கிடையாது. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் ரொம்ப கெட்டு போனவர்களுக்கு தான் சில பிரச்சனைகள் இருக்கும். சனி பகவான் மார்ச் 29, 2025 பயிற்சியாராரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்குது. சனி பகவான் இயல்பு நிலை இழக்கிறாரு, அஸ்தமனம் அடைகிறாரு. வருகிற பிப்ரவரி 23ஆம் தேதி சூரியனால் அஸ்தமனம் அடைகிறாரு. அஸ்தமனம் அடைஞ்ச சனி பகவான் 29/3/2025 வரைக்கும் அஸ்தமன நிலையிலே இருக்கிறாரு. அதே நிலையில் பயிற்சி ஆகிறாரு. ஸோ ஒரு பயிற்சி ஆகும்போதே அஷ்டம நிலையில் தான் பயிற்சி ஆகிறாரு. அஷ்டம சனியாக போகும்போதே உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்போதே இயல்பு நிலை இழந்து தான் வராரு. அப்படி வந்தாலுமே ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு. சுக்கிரன் ராகையும் சனியும் சுபத்துவப்படுத்துவார் 30/5/2025 வரைக்கும். அதுக்கு அங்கிட்டு புதனுடைய மாற்றம் இருக்குது. இப்படி கிரகங்களுடைய சுப தொடர்பு சனி பகவானுக்கு கிடைக்கும்போது அஷ்டமச்சனி அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. இப்போ இந்த வீடியோ பதிவில் இப்போ சனி பகவான் பலம் இழக்கிறார். இப்போ வருகிற பிப்ரவரி 23ஆம் தேதி. அது முன்னாடி என்னென்ன பலன்கள் நடக்கும் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓரிரு வார்த்தைகள் இந்த அஷ்டமச்சனியை பற்றி சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன். சிம்மராசிக்கு 2025 அஷ்டமச்சனி அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயிற்சி ஆறாரு. புரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது ரொம்ப பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா புரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 9 கூடிய நட்சத்திரம். அதுபோக 5, 8 கூடிய நட்சத்திரம், 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானாதிபதி. அஷ்டமஸ்தானாதிபதி இருந்தாலுமே சிம்மராசிக்கு அந்தளவு குரு அஷ்டமஸ்து வேலையில் கொடுக்க மாட்டார். ஏன்னா குரு 5, 8 கூடியவன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 11ஆம் இடத்துக்கு வராரு, லாபஸ்தானத்துக்கு வராரு. குரு நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ அஷ்டமச்சனி சனி பகவான் வரும்போது ஒன்றும் பிரச்சனை பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணும்போது தான் பாதிப்பு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜூலை மாதத்துக்கு மேலே போவார். 2025 ஜூலை மாதத்துக்கு மேலே போவார். ஒரு 13 மாதங்கள் அங்கே இருப்பார். ஓராண்டு காலங்கள் இருப்பார். அந்த ஓராண்டு காலங்களுமே உங்களுக்கு கெடுதல் பலன்கள் கொடுப்பாரா சார்னா கொடுக்க மாட்டார். அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது அந்தளவுக்கு கெடுபடைகள் இருக்காது. 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் போகும்போது தான் கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும். அதுபோக அந்த நேரம் சுயசாரத்தில் போகிறாரு. ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா மற்றவங்க நட்சத்திரத்தோட சாரத்தில், மற்ற கிரகத்தோட நட்சத்திர சாரத்தில் போனார்னா அந்த கிரகத்தோட நிலைப்பாட்டு கட்டுற மாதிரி பலன் இருக்கும். அவர் சுயசாரத்திலே போகிறதுனால அந்த அமைப்பு அப்படியே தான் இருக்கும். இந்நேரம் கொஞ்சம் உங்களுக்கு ஜோசியத்தை சொல்லிட்டு நான் பலன் சொல்கிறேன். ஏன்னா நிலைப்பாடை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா அஷ்டமச்சனிங்கிறது ஒரு பெருசாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய காராகிரகம், அஷ்டமச்சனினாலே அனைத்தும் அற்றுவிடும், அளவு வச்சிருவார், அப்படி இப்படின்னு சிம்மராசிக்கு வீடியோ நிறைய போடுறாங்க. நான் படிக்கிறேன். நம்ம ஒரு ஜோதிடர் என்ற முறையில் அதில் உள்ள சூட்சுமத்தை சொல்கிறேன் நான். சரியா? கஷ்டம் இருக்க தான் செய்யும், ஆனால் பெருசாக கஷ்டம் இருக்காது. பனிக்கட்டியை சுமக்கிற மாதிரி தான் இருக்கும். பனிக்கட்டி கனமாக தான் இருக்கும், டென்சிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நேராக என்ன ஆகும்னா நீர்த்து போய்விடும், அதோட வெயிட் குறைஞ்சிரும். ஆனால் அது தாங்கும்போது கையில் ஜில்லுன்னு இருக்கும். அது பெரிய கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு உங்கள் ராசிநாதனுடைய தாக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு பனி சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். சரியா? ஏன்னா உங்கள் ராசிநாதன் வெப்பம், சனி பகவான் பனி, ஐஸ். சூரியனுக்கும் சனிக்கும் பிடிக்காது. எந்த அளவுக்கு சன்லைட் அதிகமாக பனி மேலே படுதோ அந்நேரம் பனி உருகி தண்ணீராக போயிடும், நீர்த்து போய்விடும். அவருடைய கெடுபலங்கள்லாம் நீர்த்து போய்விடும். இதுதான் லாஜிக். சயின்ஸ்லேயும் இதான் லாஜிக். ஜோதிட ரீதியாகவும் சூரியனுடைய வலிவுக்கேற்ற மாதிரி சனி பகவான் தன் நிலைப்பாட்டை மாற்றுவார்.
உங்கள் ராசிநாதன் எப்போல்லாம் வலு விளக்குறாரோ அப்போ சனி பகவானோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அஷ்டமச்சனையில். இது ஒரு பாயிண்ட்டு. அதுபோக சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, அவருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 2025 மேலே இருந்து அங்கிட்ட 2026 மே வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த குரு பயிற்சி வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார் குரு பகவான். வந்தாலுமே சனி பகவானை பார்ப்பார், கடகத்திலிருந்து மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்ப்பார். ஸோ அஷ்டமனோட தாக்கம் வெகுவாக குறைஞ்சு போயிடும். சரியா நேர்களே? இப்படி தான் பலன்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து மாறும். அடுத்து உங்கள் ராசிக்கே வந்துடுவார். ராசிக்கு வந்தது நல்லதான். ராசிக்கு வந்தாலுமே 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரும்பகுதி உங்களுக்கு வந்து கஷ்டம் குறைஞ்சி போயிடும். இதுக்கு வந்து உங்களுக்கு மறைமுகமாக உதவி பண்ணுறது யாருன்னா குரு பகவான் தான். ஏன்னா குரு பகவான் வீட்டுக்கு தான் சனி பகவான் வராரு. ஸோ குரு பகவான் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி சனி பகவான் வந்து உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு. ஸோ அஷ்டமச்சனியை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். மற்ற வீடியோவில் போடுற தகவல்கள், மற்றவங்க சொல்கிற தகவல்கள் எல்லாம் பெருசாக என்ன வேண்டாம். உங்கள் ஜனன ஜாதகத்தை சரி பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சனி பகவான் கெட்டு போகாமல் இருக்கணும், சனி பகவான் வந்து நேர்வழி பெறாமல் இருக்கணும். அப்படி இருந்தாருன்னா கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். பொதுவாக சனி பகவான் ராசிக்கு 3, 6, 10, 11 இருந்தாருன்னா பெருசாக கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். 3, 6, 10, 11 அப்படின்னா உங்கள் ராசிக்கு அவர் கண்ணிலேயோ மகரத்திலேயோ ரிஷபத்திலேயோ மிதுனத்திலேயோ இருந்தாலும் அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கொடுக்க மாட்டார். அதுபோக நீங்கள் வந்து சிம்ம ராசியில் மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குரு, சுக்கிர, புதன் தொடர்பில் இருந்தாலும் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். பௌர்ணமி சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்திருந்தாலும் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். வளர்பிறை சந்திரனா எப்படின்னா சூரியனிலிருந்து சந்திரன் 90 டிகிரிலிருந்து 270 டிகிரிக்குள்ளே இருக்கணும். சரியா? அப்போ வந்து சூரியனில் சந்திரன் 4, 7, 10 இருந்தாலும் வளர்பிறை சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். அந்த சந்திரன் கூட சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் சரி, அந்த சந்திரனுடைய பார்வையில் இருந்தாலும் சரி, சனி பகவான் கெடுதல் கொடுக்க மாட்டார். ஸோ இப்படி சனி பகவானுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம வந்து அஷ்டமச்சனி சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா நேரில்? அதனால் சனி பகவான் வந்து சுப தொடர்பு பெற்று ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு, பர்டிகுலர் சிம்மராசியில் பிறந்த ஜாதகருக்கு பெருசாக அஷ்டமச்சனியோட தாக்கத்தை கொடுக்க மாட்டார். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பலன்கிறது வேறு, பலன்கள் எப்படினாலும் இருக்கட்டும், ஆனால் அமைப்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம அமைப்பு நல்லபடியாக இருந்துச்சுன்னா பெனிஃபிட் தானவையாக கிடைக்கும். சரியா நேர்களே? ஒரு நல்ல வண்டியை வாங்கிட்டோம்னா அந்த வண்டி ரொம்ப மைலேஜ் கொடுக்கும், ரொம்ப டூரபுளாக இருக்கும், அவ்வளோதான். சரியா? வண்டி எப்படி ஓடுது, எவ்வளோ ஸ்பீடாக போடுது, அதெல்லாம் அடுத்து. வண்டி நல்ல வண்டி, அந்த மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டி இஸ் மஸ்ட். குவாலிட்டி தான் முக்கியம். தரம் சரியாக இருந்தால் பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கும். பொருளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம எந்த பொருளை வேணாலும் இப்படி குவாலிட்டியோடு பார்க்குறோமோ அதுபோல் சனி பகவானுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. சரியா? குவாலிட்டி ஆஃப் ஷார்ட் அண்ட் சனி பகவானுடைய குவாலிட்டி, அதை தான் குணாதிசயங்கள்ங்கிறாங்க. குணாதிசயங்கள் வேறு, கேரக்டரிஸ்டிக்ஸ். குவாலிட்டி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய குவாலிட்டி மாறும். அதுபோக அந்த நேரம் இருக்க கோச்சார அமைப்புக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வந்து கூட குறைய இருக்கும். இப்போ உங்களை தூக்கி நிப்பாட்டுறது வந்து மறைமுகமாக குரு பகவான் தான். சரியா? நல்ல அமைப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த தடவை நடக்கிற அஷ்டமச்சனி வந்து 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்கிற அஷ்டமச்சனி வெகுவாக சிம்ம ராசியை பாதிக்காது. ஒரு சில டயத்தில் மட்டும் கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்கும், அழுத்தத்தை கொடுக்கும். அந்த டைம் வரும்போது நான் வீடியோ போடுவேன். நம்ம போதி ஜோதிட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தகவல் சொல்லுவேன். அந்நேரம் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே நேயர்களே, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், நல்ல பலன்களை தெரிஞ்சுக்கோங்க, கஷ்டத்துலேருந்து வெளியே வாங்க, இஷ்டப்படி வாழுங்க. ரைட்டு. இப்போ சனி பகவான் வந்து பலம் இழக்கிறாரு, அஸ்தமனம் அடைகிறாரு வருகிற பிப்ரவரி 23ஆம் தேதி. பிப்ரவரி 12 இன்றைக்கி, இன்னொரு 11 நாளில் இயல்பு நிலை இழக்கிறாரு. இதனால் என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பெனிஃபிட் வந்து அவர் உங்கள் ராசிக்கு வந்து ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறதுனால நீங்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தீங்க, கொஞ்சம் அசால்ட்டுத்தனமாக இருந்தீங்க, நிதான போக்கு இருந்தது. சரி இப்போல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மேம்பாக்காக இருந்தீங்க. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தேனி மாதிரி சுழன்றிருப்பீங்க. ராசி நல்லா இருக்குது. அதுபோக ராசிநாதனும் வந்து ராசியை பார்க்குறாரு மாசி மாதம் முழுக்க. ஸோ ரொம்ப இயல்பாக இருப்பீங்க. தன்னம்பிக்கை, அதிகாரம், வீரம், வைராக்கியம் இருக்கும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுபோக வந்து எந்த ஒரு காரியத்தையுமே வந்து முனைப்பாக செய்வீங்க. சரியா? எந்த ஒரு காரியத்தையுமே வந்து படாபட்டா செய்வீங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. புதன் வந்து 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார், பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும். புதன் ஒரு நல்ல கிரகம் தான். சிம்ம ராசிக்கு 2-11 குடையவன், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்குறவர் அவர் தான். அந்த லாபத்தை கொடுத்து அந்த லாபத்தை உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுப்பார். சரியா நேர்களே? அதனால் புதன் வந்து சிம்ம ராசிக்கு எப்பயுமே நல்ல செய்கிற கிரகம் தான். சூரியனோட நண்பர். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் சார்ட் அவுட் ஆயிரும். சரியா? புதன் போய் 7ஆம் இடத்துல சனி கூட சேர்றாரு. கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தாமதம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, இதெல்லாம் இனிமேல் சரியாயிரும். நண்பர்களால் வந்த தொல்லைகள், நண்பர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள்,
லைஃப் பார்ட்னராக ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இது சரியாயிரும். சொந்த பந்தங்கள், இணக்கம், அக்கம் பக்கம் எல்லாமே இனிமேல் சரியாக போயிடும். அந்த அற்புதமான பலன்கள்லாம் புதன் செய்வார். புதன் ராசியாக பார்க்கறதுனால புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. ஒரே நேரத்தில் ஏக்கமாகவும் இருப்பீங்க, சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க, புத்திசாலித்தனமாகவும் இருப்பீங்க, வீரமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. அந்த வீரத்தை சூரியன் கொடுப்பாரு, விவேகத்தை வந்து புதன் கொடுப்பாரு. சனி பகவான் 7 நிலை இழந்துட்டனால சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக உங்களுக்கு குறைஞ்சி போய் நல்ல நிலைமைக்கு வரீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ தனிப்பட்ட முறையில் ராசி வலுப்படுறதுனால மனம், உடல், அதுக்கடுத்து வேலை, குடும்பம், கையிருப்பு பணம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கையிருப்பு பணம் எதை வச்சு சொல்கிறேன்னா, புதன் நல்ல நிலைமைக்கு வராரு. அடுத்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு மேலே. 8ஆம் இடத்துல புதன் இருந்தால் நல்ல பலன்கள் தான். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பாரு. இருந்த போதிலும் அவர் நீசபங்க ராஜயோகம் அடைவார். நீசமடைஞ்சு அங்கே உச்சம் அடைவார். நீசமடைஞ்சு உச்ச சுக்கரனால் நீசபங்கம் அடைவார். ஏன்னா சுக்கரன் அங்கே 35 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ புதன் வந்து மறுபடியும் வலுப்பெறுகிறார். அதுக்கடுத்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். யார் கூட இருக்கிறார்? செவ்வாய் கூட இருக்கிறார். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஒரு பரிவர்த்தனை யோகமாகும். அடுத்து ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வருவார். ஸ்தானபலம் வருவார். அருமையான அமைப்பு. உச்சம்பட்ட சுக்கிரன் வீட்டில் இருப்பார். அதுக்கடுத்து அவருடைய வீட்டுக்கு வருவார். செவ்வாய் கூட சேருவார். ஸோ புதன் வந்து அடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சரியா நேர்களே, கவலைப்பட வேண்டாம். ஜூலை மாதங்கிறது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்குது, 5-6 மாதங்கள் இருக்குது. ஜோதிடத்தில் எப்போயுமே ரீசெண்டாக தான் பலன்கள் சொல்லணும். சனி பெயர்ச்சி 2.5 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்குன்னு ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடாது. ஏன்னா சனி பகவான் 2 வருஷம் வந்து ஒரே நிலையில் இருக்க மாட்டார். அவர் வீடு கொடுத்த கிரகம், அது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவருக்கு சாரம் கொடுத்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நிலைப்பாடு மாறும். இப்போ இதில் கூட சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டால் கூட ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா ரேவதி புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து உங்கள் ராசி 2 பதினோடு கூடையவன். புதன் வந்து 24 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ புதனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சனி பகவான் பலன் கொடுப்பார். அவர் வந்து எப்போ ரொம்ப குருஷியலாக இருக்கும்னா உத்திரட்டாதி 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் போகும்போது தான் ரொம்ப குருஷியலாக போவார். தன்னுடைய சுயசாரத்தில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் பர்டிகுலராக 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் போகும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். இப்படி தாங்க பலன்கள். ஒட்டுமொத்தமாக சிம்மராசிக்கு அஷ்டமசனி கசக்கி புளியுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஜோதிடர்லாம் சொல்கிறாங்க. உட்காந்து வட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க டிவியில். சனி பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள் சொல்லும்போது சனி பயிற்சி பெருசாக எடுத்து பேசுகிறாங்க. பொதுவாகவே இந்த ஜோதிடர்கள் சொல்கிறது எல்லாமே அந்த 2 பயிற்சியை தான் எடுத்து பேசுவாங்க. குரு பயிற்சியும் புத்தாண்டு பயிற்சியும், குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் பேசுவாங்க. அடுத்து ராகு கேதுகள் பயிற்சி பற்றி பேசுவாங்க. ராகு கேதுகள் பயிற்சி வந்து சப்ஜெக்டே கிடையாது. ராகு கேதுகளுக்கு வீடுகளே கிடையாது. வீடுகளே இல்லாத கிரகங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து அது கிரேஸ் ஆகிப்போச்சு. ராகு கேது பயிற்சின்னு வீடியோ போடுறாங்க. நானும் பேசுவேன். ராகு கேதுகள் முக்கியமான கிரகங்கள் தான். ஆனால் கோச்சாரத்தில் பெருசாக பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா அது ஒரு டூப்ளிகேட் கிரகம். எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாடு இருக்கும். தனக்கு வீடு கொடுத்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், தங்கூட சேர்ந்த கிரகம், தனக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம், இப்படி 5 விதமான பலன்கள் எடுத்து தான் பலன் கொடுக்கும். அதுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி கிடையாது. சரியா, ஒட்டுமணி மாதிரி தான். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடை மாற்றிக்கிறோம். சரியா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பான். நம்ம குடும்பத்தில் பார்ப்போம். அவன் வந்து எல்லார் பேச்சையும் கேட்பான். யாருங்க அதிகமாக எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஊரில் சில பேரை பார்ப்போம். சில கட்சி எடுத்துக்கோங்களேன், ஆளுங்கட்சி கூடயே இருப்பாங்க. சில கட்சி கூட்டின்னு வைக்கும்போது ஆளுங்கட்சி கூடயே தொத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆளுங்கட்சி தோற்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கட்சி ஜெயிச்சிச்சுன்னா எதிர்கட்சி கிட்ட போய் கூட்டின்னு வச்சுருவாங்க. ஸோ அடுத்தவங்க முதல்ல சவாரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க சுகமாக இருக்கணும். அது மாதிரி தான் ராகு. அடுத்தவங்க முதல்ல சவாரி செய்கிற கிரகம் தான். அதனால் ராகு கேது பயிற்சிகளுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, அடுத்து ராகு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு, கேது ராசிக்கே வராரு. கேது ராசிக்கு வந்தாலுமே சூரியன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பலன்களை கொடுப்பாரு. சூரியன் 1 மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். அதனால் கேது பயிற்சியை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ராசி கேது வராரு, கவலைப்படாதீங்க. சூரியன் இக்கட்டான நிலையில் மாட்டும்போது தான் கேது டிஸ்டர்ப் பண்ணுவார். அதுபோல் கேது வந்து சூரியன் சாரத்தில் தான் வராரு. உத்திரம் 1ஆம் பாதத்தில் தான் வராரு. ஸோ பிரச்சனை இல்லை. சாரம் கொடுத்தவன் 1 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பான். கேது வந்து உங்கள் ராசியில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நட்சத்திர பாதம் மாறுவார். மொத்தம் 18 மாதம் இருப்பார். 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. உத்திரம் 1, பூரம் 4, மகம் 4. ஸோ ஒவ்வொரு பரட்டாக வரும்போது பூர நட்சத்திரத்துக்கு வரும்போது சுக்கிரனுடைய நிலைப்பாடு. சுக்கிரன் 28 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். ஸோ கேதுவால் அந்த அளவு நீடித்து பலன் கொடுக்க முடியாது. கேது வந்து குரு, ராகு, சனி பகவான் இவங்க சாரத்தில் இருக்கும்போது தான் நீடித்து பலன்களை கொடுப்பார். ஏன்னா இந்த கிரகங்கள் தான் வருடக்கோள்களோட சாரம் வாங்கும்போது தான் கேது நீடித்த பலன்களை கொடுப்பார். ஆனால் அந்த ஆண்டவனுடைய அனுக்கிரகம் உங்கள் ராசியில் வந்து 2 நட்சத்திரங்கள் வந்து வருடக்கோள்கள் கிடையாது. சுக்கிரனும் சூரியனும் மாதத்துக்கு ஒரு தடவை மாறுற கிரகங்கள். மகம் மட்டும்தான் வருடக்கோள். ஏன்னா மகம் வந்து கேதுவின் நட்சத்திரம். கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஸோ கேது வந்து தான் சுயசாரத்துக்கு மகத்துக்கு வரும்போது சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதுவும் மக நட்சத்திரத்தை தான் கொடுப்பாரு. அந்நேரம் கேதுவின் நிலைப்பாடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் மாறும். இப்படி தாங்க பலன்கள் சொல்லணும். சரியா, இதெல்லாம் சில பேர் கணக்கில் எடுத்துக்கிட்டு கிடையாது. பெரிய பெரிய ஜோதிடர்கள், ஜோதிட வல்லுநர்கள், ஜோதிட விற்பனர்கள், ஆச்சாரியர்கள்,
மதத்தை பற்றி பேசுகிறவங்க, சாமியார் மாதிரி வந்து நின்றுட்டு பேசுகிறவங்க எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் நான். ஜோதிடம் வந்து ஒரு கால்குலேஷன், ஒரு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான். அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, அந்த சட்பலம் 6 பலங்கள் இருக்குது. ஸ்தான பலம், சேஷ்ட பலம், அயன பலம், இப்படி நிறைய பலங்கள் இருக்குது. திக் பலம், திருப்பலம், இப்படி ஒரு 5-6 பலங்களை வச்சு தான் பலன்கள் வந்து கணிக்கப்படுகின்றன. ஓகே நேயர்களே, இப்போ நம்ம சனி பகவானுக்கு ஆரம்பித்து இப்படி ஒவ்வொரு கிரகமாக கேது வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் எல்லாமே வந்து சிம்ம ராசியை சேர்ந்து தான் சொல்கிறேன். சிம்ம ராசிக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு கோச்சார கணிப்பில் சொல்கிறேன். இது போக உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது. ஜனன ஜாதக தசாபுத்தி அமைப்பு இருக்குது. லக்கண தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஓகே, இப்போ கேது ராசிக்கு வந்தாலுமே கேது வந்து கும்ப லக்கணம், விருச்சிக லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். அதில் ஒரு சாய்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே சில லக்கணங்கள், பிடித்த லக்கணங்கள் இருக்குது. அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? ராகு வந்து சில லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சிம்ம ராசியில் மேஷம், ரிஷபம், கடகம், மகரம், கன்னி, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். குரு பகவான் சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல பலன்களை கொடுப்பாரு. சனி பகவான் எதை கொடுப்பாருன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், எந்தெந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பான்னு. ஸோ கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ஜாதக லக்கணத்துக்கும் பலன்களை மாறி கொடுப்பாங்க. அது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை தான் பார்க்க முடியும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி நடக்கு, அந்த தசாபுத்திக்கு வந்து கோச்சார கிரகங்கள் ஃபேவராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். சரியா நேர்களே? ஓகே, இப்போ சனி பகவான் ராசியை பார்க்குறதுனால அந்த பலம் இழந்து நல்ல விதமாக பார்க்குறதுனால நல்ல பலன்கள் இருக்கும். அதுபோல் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. தகப்பனுக்கு முடியாமல் இருந்திருக்கும். இவ்வளோ நாளாக உங்கள் தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள், தகப்பனோட உடல்நிலை முடியாமல் இருந்திருக்கும், அவருடைய வேலைவாய்ப்பு, வருமானத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். இதெல்லாம் இன்னும் சரியாக போயிடும். சொத்து பத்து விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். பங்காளி பிரச்சனை சரியாயிரும். பங்காளிகளோட சேர்ந்து கோயிலுக்குலாம் போவீங்க. வர மாசி சிவராத்திரி அன்றைக்கி கோயிலுக்கு போங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க. ஏன்னா 9ஆம் இடம் 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் குலதெய்வத்தை குறிக்கிறது தான். சரியா? 5ஆம் இடம் தான் குலதெய்வம். இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுபோல் குருவும் வந்து ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போய் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா 2025-26 மிக சிறப்பாக இருக்கும். இந்த அஷ்டமச்சனோட தாக்கம் வெகுவாக குறையும். அதனால் சிம்ம ராசி நேயர்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நம்ம வியூவர்ஸ், ஓல்டு வியூவராக இருந்தாலும் சரி, நியூ வியூவராக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சிறந்தாழ்த்தி நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன், சிவராத்திரியை முன்னிட்டு குலசாமியை போய் கும்பிடுங்க. குலசாமி தூரமாக இருக்குது சார், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்னா உள்ளூரில் உள்ள கோயிலுக்கு போங்க. உங்கள் குலசாமி சிவன் அப்படின்னா உள்ளூரில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. குலசாமி காவல் தெய்வங்கள் அப்படின்னா காவல் தெய்வத்தை கூப்பிடுங்க. கருப்பசாமி, இப்படி நிறையா இருக்குது. அம்மன், இப்படி நிறைய அம்மன், காவல் தெய்வங்கள்லாம் சில பேர் குலசாமியாக இருக்கும். அந்த குலசாமியை கும்பிடுங்க. ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். 9ஆம் இடத்துல உடைய கெடுபலங்கள்லாம் குறையும். கோயில் கொடுத்து போயிட்டு வருவீங்க, அறப்பணிகளை செய்வீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து 4ஆம் இடத்தை பார்க்காரு, மாதுர் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தாயார் விஷயத்தில் நல்லாயிருக்கும், தாய் அன்பு நல்லாயிருக்கும். தாயை விட்டு பிரிந்தவர்களை ஒன்று சேருவீங்க. தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். வண்டி வாகனத்தில் யோகம் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல விவசாயம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 3 சேருது. சனி பகவான் விவசாய கிரகம், சூரியனை போய் சேரார், அவரும் விவசாயத்துக்கு வரவர் தான். புதன் அவர் வந்து நவதானியத்துக்குள்ள கிரகம், புன்சை பயிருக்குள்ள கிரகம். ஸோ விவசாயத்தில் புன்சை பயிர் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கேப்பை, கேழ்வரகு ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, இது மாதிரி நவதான பயிர் இடுறவங்க விவசாய பெருங்குடி மக்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி பலன்கள் வந்து அப்படி பலதரப்பட்ட பலன்கள் உங்களுக்கு வருது. 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சுகம் இருக்கும். சரியா நேரில் சுகப்படுவீங்க. அதுபோக 4 கூடியவன் சுகஸ்தானாபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல சுகப்படுவீங்க, லாபப்படுவீங்க. உடன் பிறந்த சகோதரர்களால் சுகம் இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக அண்ணனால் சுகம் இருக்கும். சிம்ம ராசியில் உங்களுக்கு அண்ணன் இருக்கிறார், மூத்தவர் இருக்கிறாருன்னா மூத்த அண்ணனால் சிறப்பு இருக்கும். அவருடைய படிப்பு, உத்தியோகம், வேலைவாய்ப்புலாம் உங்களுக்கு மனநிறைவை தரும். அவரை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சரியா நேர்களே? சகோதர இணக்கம் இருக்கும். சகோதர பாசம் வெகுவாக பாராட்டப்படும். அப்படியே பார்த்தோம்னா பலன்கள் நல்லா தாங்க இருக்குது. சிம்ம ராசிக்கு வந்து நல்லா தான் இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து நல்ல வண்டி வாகன சேர்க்கை கொடுப்பாரு. நல்ல மாடலாக வண்டி வாங்குவீங்க. நல்ல ட்ரெஸ் கோடில் வாங்குவீங்க. நல்ல உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேர்க்கிறது வாய்ப்பு இருக்குது. பெரிய இடத்துல திருமணம் அமையும். இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல திருமணம் அமையும். அதே நேரத்தில் அவசர திருமணமாகவும் இருக்கும். அதுபோக வந்து உங்கள் மனைவி நல்ல பார்க்குற வருகின்ற வரன் வந்து நல்ல ஒரு குணவதியாகவும் நல்ல கேரக்டர் உள்ள பெண்ணாக கிடைப்பா. தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். பாலிடெக்னிக் கோர்ஸ், ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேரில்? அதுபோக பேசி பிழைக்கிறவங்க நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க ரெண்டும் ஒன்று தான். வக்கீல் வேலை பார்க்குறவங்க, வாதாடவர்கள், பட்டிமன்ற நடுவராக இருக்கிறவர்கள், டப்பையும் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், பேசி பிழைக்கிறவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும்.
பேரும் புகழும் இருக்கும், வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, வீடு வசதியான வீடு அமையும். வாடகை வீடாக இருந்தாலும் சரி, வீடு மாறலாம். வீடு சரியில்லைன்னு மாறினீங்களா இந்த நேரம் நல்ல வீடு கிடைக்கும். இது பெரிய விஷயங்க. இன்றைக்கி வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நல்ல வீடு அமையாது. ஏதோ ஒரு நெருக்கடியில் இக்கட்டான நேரத்தில் ஒரு வீட்டில் வந்து உட்காந்துக்குருவாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்துட்டு அங்கே டாய்லெட் சரியில்லை, குழாயில் தண்ணி வரல, மழை பெஞ்சா வீடு ஒழுகுதுன்னு 1008 மன கஷ்டத்தில் இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு மாறினீங்கன்னா நல்ல வீடு அமையும். இன்றைக்கி வீடு அமைகிறது பெரிய விஷயங்க. நல்ல மனைவி கூட அமைஞ்சிருவா, ஆனால் நல்ல மனை அமைகிறது பெரிய விஷயமா இருக்குது. மனைவியும் நல்லா அமைய வேண்டும். ஒரு மனிதனுக்கு மனையால் நல்லபடியாக அமையணும். அதே மாதிரி மனையும் அமையணும், வீடு அமையும். அதுதான் கிரக பிரவேசம்னு சொல்கிறோம். பெண்ணை வந்து ஆணை வந்து கிரகஸ்தான்னு சொல்கிறோம். கிரகம்னாலே வீடு தான், சரியா? அதனால தான் அந்த வீடுக்கு புதுமனை புகுவளவு கிரக பிரவேசங்கிறோம். ஸோ இப்படி நிறைய இருக்குது, வார்த்திக ஜாலங்கள் நிறைய இருக்குது. சிற்ப சித்திரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வஸ்திர விருத்தி உண்டு. நல்லா துணிமணிலாம் நல்லா வாங்கி போடுவீங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க நல்லா இருக்குங்க. அரசியல்வாதிகள், அரசாங்க முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஈஸியாக அதில் அடிப்பீங்க, சரியா? ஈஸியாக காயில் நகர்த்துவீங்க, சக்ஸஸ் ஆகும். எந்த பிரச்சனையும் ஈஸியாக சமாளிப்பீங்க. எந்த பஞ்சாயத்து வந்தாலும் சரி, இந்த பஞ்சாயத்து தலைவர்கள், நடுவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உள்ளூர் பஞ்சாயத்துக்காரங்க பிரச்சனையை தீர்த்து விடுறவங்களும் நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். நல்ல வசதியான நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அமைவாங்க. அதுபோல் எந்த ஒரு காரியத்தையும் நுட்பமாக அறிவிங்க. சில பேருக்கு நிர்பந்த திருமணம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கம்பல்சரியாக கல்யாணம் பண்ணி ஆகணும்பாங்க. வீட்டில் அப்பா அதட்டுவார், அந்த பொண்ணை தானே கட்டணும் அப்படிம்பாரு. நீங்கள் ஒரு வழி இல்லாமல் கட்டுவீங்க, சரியா? ஆனால் இருந்த போதிலும் புதன் இருக்கிறதுனால திருமணம் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தான் இருக்கும். ஏன்னா புதன் இருக்கிறதுனால தெரிஞ்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்துல புதன் இருந்தாலே அறியப்பட்ட பெண்ணு தான் கிடைக்கும். ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா தான் இருக்கும், சரியா? மனைவி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மனைவியால் நல்ல லாபம் இருக்குங்க. சிம்மராசி ஆண்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. அதுபோக கொஞ்சம் சளிப்படைவீங்க. 7ஆம் இடத்துல சனி சூரியன் இருக்கிறதுனால, ஆகாத கிரகங்கள் 2 இருக்கிறதுனால கொஞ்சம் சளிப்பு இருக்கும். பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. பிப்ரவரி 24 மார்ச் 13 வரைக்கும் ஒரு 15 நாளைக்கு கொஞ்சம் சளிப்பாக இருப்பீங்க, கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் மேலே அதிகாரி பேச்சை கேட்டுக்கோங்க, சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் அப்பாவும் மகனும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா சனியும் சூரியனும் தனிச்சு இருப்பாங்க பிப்ரவரி 26க்கு மேலே. அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. இருந்த போதிலும் சனி பகவான் அஸ்தமனமாக தான் இருப்பார். மகனோட கை தாழ்ந்தாக இருக்கும், அப்பா கை தான் ஓங்கி இருக்கும். ஸோ சிம்மராசியில் அப்பாவாக இருக்கிறவங்க, தகப்பனாக இருக்கிறவங்க பிள்ளைகளை போட்டு ரொம்ப அதட்டாதீங்க. பிள்ளைகளை சில தப்பு பண்ணாலும் சரி தட்டி கொடுத்து போங்க, சரியா? நான் தான் பெரிய ஆள், நான் பெரிய ராஜா, நான் பெரிய இடத்துல வேலை பார்க்குறேன், நீ பேச்சை கேட்கணுண்டா அப்படிலாம் மகன்களை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த காலத்தில் பிள்ளைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க, சரியா? இந்த காலத்தில் படத்துக்கு போகிற படம் பார்க்க நல்லாவா இருக்குது? வர்ற படம் எதுவுமே நல்லா இல்லை, எல்லாம் குப்பை படமாக இருக்குது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. எதனாச்சும் ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு இருக்கா? எத்தனை சினிமா படம் வருது, ஒரு பாட்டுக்கு ஞாபகத்துக்கு இருக்கா? இல்லை. இன்னும் பாசமலர் பாட்டு தான் ஞாபகத்துக்கு இருக்குது. மலர்ந்தும் மலராத பாதி மலரோட அந்த பாட்டு தான் நம்ம மனசில் வருது வெளியே. இப்போ வர புது படம் எதனாச்சும் பாட்டு ஞாபகத்துக்கு இருக்கா? எதுக்கு சொல்ல வரேன்னா, காலம் மாறிடுச்சு. குழந்தைகளும் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கருத்துக்கள் மாறும். ஸோ நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குறிப்பாக இந்த 45 வயசுக்கு மேலே இருக்கிற தகப்பன்மார்கள், சிம்மராசியில் இருக்கிறவங்க, பிள்ளைகளால் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா கூப்பிட்டு அன்போடு தட்டி கொடுத்து ஆதரவோடு பேசுங்க, சரியா? சல்லு புழுன்னு விழாதீங்க. பிள்ளைகள் தான் நமக்கு எதிர்கால செல்வங்கள். இந்த பாரத நாட்டை வழிநடத்துகிறவங்களே அவங்க தான், சரியா? இப்போ இன்றைக்கி ஒரு 20 வயசு கீழே இருக்கிறவங்கள தான் நாளைக்கு எதிர்கால பாரதத்தை கொண்டு போகிறவங்க. அவங்கள நம்பி தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி ஒரு 50 வயசில் இருக்கிறவருக்கு ஒரு 80 வயசு ஆயிரும் 30 வருஷத்தில். அவரால் ஒன்றும் ஏங்க முடியாது. அந்நேரம் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுறது யாருமே அப்போ உள்ள இளைஞர்கள் தான். அதனால தான் விவேகானந்தர் சொன்னார், இளைஞர்களை வந்து ஊக்குவிங்கள். என்கிட்ட 4 இளைஞர் வந்தால் இந்தியாவை திருப்பிடும் அப்படின்னாரு, சரியா? சில தகவல் சொல்லியிருக்கிறாரு, இளைஞர்களை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறாரு சுவாமி விவேகானந்தர். ஸோ இளைஞர்கள் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளும் ஒரு காலத்தில் இளைஞராக தான் இருந்தோம். எல்லோரும் இளைஞரை தாண்டி தான் இருப்போம். பட் அந்த செய்கிற சேவைகள் வந்து நல்ல விதமாக இருக்கணும். இளைஞராக இருக்கிறது முக்கியம் கிடையாது. நல்ல ட்ரெஸ் போடுறது, சினிமாவுக்கு போகிறது, பைக்கில் சூற சுற்றுறது, அந்த இளமை வேகத்தோடு இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் அதை வந்து நம்ம நிறந்து பார்க்கணும், சரி? நேரில் நாடு என்ன செய்தது நமக்கு என்ற கேள்வி நமக்கு எதற்கு, நீ என்ன செய்தால் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு சொல்ல, நாட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அதை நினைக்கணும் நேர்களே. அது சிம்மராசியில் பிறந்தவங்க நாட்டுப்பற்று இருக்கிறவங்க. ஏன்னா சிம்மராசி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ராசி, அரசாங்கத்தை ஆளும் ராசி. சிம்மராசி சேர்ந்தவர்கள் பொதுவாக நாட்டுப்பற்றோடு இருப்பாங்க, அரசு தொடர்பாக இருப்பாங்க. ஸோ அரசு தொடர்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நாட்டை கட்டி ஆளுநர்களாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த நாட்டுப்பற்றோடு இருங்க. தேசப்பற்று இருக்க வேண்டும், சரியா நேர்களே? மொழிப்பற்றும் இருக்க வேண்டும், தேசப்பற்றும் இருக்க வேண்டும், மொழிப்பற்றும் இருக்க வேண்டும், தாய்ப்பற்றும் இருக்க வேண்டும், தமிழ் பற்றும் இருக்க வேண்டும். இந்த 4 பற்றும் இருந்தால் அவன் நல்ல விதமாக இருப்பான். வாழ்த்துக்கள். சனி பகவானை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க, அஷ்டம சனியில் ரொம்ப கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுவேன் நான். ஒவ்வொரு கிரகங்கள் அப்பப்போ எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன் போதி ஜோதியத்தில். அதுக்கேற்ற மாதிரி சாதக பாதங்களை சரிவிகிதமாக சொல்வேன். ரொம்பையெல்லாம் போட்டு நீங்கள் மண்டையை போட்டு குலைக்க வேண்டாம், பதட்டம் அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், அடி மேலே அடி வாங்க போகிறோம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம், சரியா? இன்றைக்கி தம்மையில் எடுத்துக்கிட்டோம்னா யூடியூப்பில்
பலவாறு போடுவாங்க. சரியா? உங்களை அட்ராக்ட் பண்ணுறது தான். பரபரப்பாக போடணும். பலன்கள்லாம் கிடையாது. அதில் விசேஷமான தகவலும் கிடையாது. ஜோதிட கணிப்புகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சிம்ம ராசிக்கு சொல்கிறேன், சிம்ம ராசினியர்கள் அப்படி இருப்பார்கள், இப்படி இருப்பார்கள். சிம்ம ராசினியர்கள் எப்படி பிறக்கிறாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. சிம்ம ராசினியர்களுக்குன்னு பொது பலன்கள் சொல்ல முடியாது. லக்கண ரீதியாக தான் ஒரு மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு பலன்கள் இருக்கும் இல்லையா, ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. சிம்ம ராசிக்கு பலன்கள்னால் உங்களுடைய அவுட் சோர்ஸுக்கு வேணால் பலன்கள் சொல்லலாம், உடலுக்கும் மனதுக்கும் சொல்லலாம், தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு சொல்ல முடியாது. அது லக்கண ரீதியாக ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்றைக்கி வருகின்ற தகவல்கள் எல்லாமே பரபரப்புக்கு தான் வருது. ஸோ அந்த பரபரப்பை நினச்சி நீங்கள் பயந்துடாதீங்க. நல்ல தகவல் இருந்தால் ஏற்றுக்கோங்க. நீங்கள் நல்லா இருப்பேன்னு நம்மளை ஒருத்தன் சொல்கிறான், காலையில் இருந்துச்சு குட் மார்னிங் சார் அப்படிங்கிறான். சில பேருக்கு அது பேடு மார்னிங்காக கூட மாறிடும். நம்ம நினைப்போம், இவன் காலையில் குட் மார்னிங் சொன்னால் ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் நான் பட்ட பாரு எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு எனக்கு இருக்குது. எல்லோரும் அனுபவிக்கிறோம். ஸோ அதுக்காக வந்து காலையில் குட் மார்னிங்னு வார்த்தை தான் சொல்லுவோம். நல்ல வார்த்தையாக தான் சொல்ல முடியும். சரியா? நல்ல வார்த்தையே சொல்லுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு, மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.